முதல்ல ஞாபகம் வரது கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுற சாண்டா கிளாஸ் தான். கிறிஸ்மஸ் வந்துட்டாலே சாண்டா கிளாஸ் வருவாரு, கிஃப்ட் கொடுப்பாரு. ஆனா எப்படி இந்த கதை உருவாச்சு? சாண்டா கிளாஸோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செயின்ட் நிக்கோலஸ். அவர் ஒரு டர்க்கியை சேர்ந்த ஒரு ஃபாதர். 1700 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. அந்த கிறிஸ்டியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவ மன்னிப்பு அப்படின்னு ஒண்ணு எடுப்பாங்க. அவங்க செஞ்ச பாவத்துல அந்த ஃபாதர்ட்ட போய் சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க. அப்படி பாவ மன்னிப்பு எடுக்க போறவங்க அந்த கஷ்டப்படுறவங்க அவங்களோட கஷ்டத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பத்துல உள்ள வறுமை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்ப செயின்ட் நிக்கோலஸுக்கு ஒரு விஷயம் தோணுது, நம்மள்ட்ட பாவ மன்னிப்பு கேட்க வரவங்க அவங்க கஷ்டத்தையும் சொல்றாங்கன்னா அதையும் நம்ம நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அந்த ஒரு நாள் தான் செலிப்ரேஷன். ஆனா அந்த டர்க்கிலலாம் டிசம்பர் மாசம் பூராமே கொண்டாடுவாங்க. அதுல இன்னொரு கொடுமை என்னன்னா அந்த வறுமையில இருக்கிறவங்களால அந்த மாசம் வேலைக்கு கூட போக முடியாது. ஏன்னா ரொம்ப பனி பெய்யும். அதனால இந்த வறுமையில இருக்கிறவங்களால கொண்டாட முடியாது. இந்த காசு இருக்கிறவங்க மட்டும் தான் கொண்டாடுறாங்க, மத்தவங்க எல்லாம் பாவம் அமைதியா இருக்காங்க அப்படின்றத பார்த்த செயின்ட் நிக்கோலஸ் அதை மாத்த நினைச்சாரு. அந்த கஷ்டப்படுற வீடுகளுக்கெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு தேவையான பொருட்களை ஒரு சாக்குல கட்டி அவங்களுக்கே தெரியாம நைட் நேரத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவாராம். இப்படிதான் செயின்ட் நிக்கோலஸ் அப்படின்ற ஒரு ஃபாதர் சாண்டா கிளாஸா மாறி இருக்காரு.